Taste the Daily. அண்மை செய்தி. அனுமதி இல்லாமல் மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி உள்ளது. திட்ட அனுமதி இல்லாமல் கடந்த ஜூலை முதல் எம்ஜிஎம் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள எப்படி அனுமதிக்கப்பட்டது என சிஎம்டிஏவுக்கு கேள்வி எழுப்பி இருக்கிறது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முகேஷ், வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்றத்தின் கேள்விகளின் சாராம்சம் என்ன? சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் 10 மாடி கட்டிடமாக எம்ஜிஎம் மருத்துவமனையின் கட்டப்பட்டு வருகிறது. இதுல ஆழ்துளை அஸ்திவார குழிகள் நோண்டும் போது மாசு ஏற்படுத்துவதாகவும் ஒளி மாசு ஏற்படுத்துவதாகவும் ராஜபகவான் என்ற மூத்த வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது கட்டுமான பணிகளுக்கு அனுமதி தரப்படவில்லை என்பதால் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் கட்டுமான பணிகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது திட்ட அனுமதி எதுவும் இல்லாமல் கடந்த ஜூலை மாதம் முதல் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி அனுமதித்தீர்கள் என்று சிஎம்டிஏவிற்கும், அதே போல கட்டுமான அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு எதிராக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று மாநகராட்சியும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் இதுவரை மாநகராட்சி ஆணையர் சென்னை மாநகராட்சி ஆணையர் வழக்கில் இணைக்கப்படாததால் அவரை இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்த்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாசு கண்காணிப்பு தொடர்பான அறிக்கை கேட்டிருந்த போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தாக்கல் செய்த அறிக்கையில திருப்தி இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் இது போன்ற ஒரு புதிய அறிக்கை மாசுபாடு கட்டுப்படுத்துவது தொடர்பான எப்படி கண்காணிக்க வேண்டும், அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பான உரிய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதையடுத்து வழக்கின் விசாரணை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கட்டுமான பணிகளுக்கு மேற்கொள்ள விதிக்கப்பட்ட தடையானது தொடர்ந்து நீடிக்கிறது. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி முகேஷ். Taste the Daily.